அப்போ முதல்ல வரக்கூடிய மைனஸ் மைனஸ் இருக்கு, இரண்டாவது வரக்கூடிய பிளஸ் இருக்கு அப்படின்னா இது இரண்டாவது கால் பகுதியில அமையும். புரியுதா? மூணாவது கால் பகுதியில பாரு x மல்டிப்ளை இருக்கு, x குறையா இருக்கு, x less than 0. y என்ன இருக்கு, குறையா இருக்கு, y யும் 0 ஓட குறைவு. அப்போ ரெண்டுமே மைனஸ். அப்போ ரெண்டும் மைனஸ் வந்தா மூணாவது கால் பகுதியில அமையும். நாலாவது கால் பகுதி பாரு x மதிப்பு என்ன, x மிகையா இருக்கா, x வந்து 0 பூஜ்ஜியத்தோட அதிகம், y என்ன இருக்கு, குறையா இருக்கு, y 0 ஓட குறைவு. அப்போ பிளஸ் அம்மா மைனஸ். பிளஸ் வந்தா முதல் கால் பகுதி, மைனஸ் வந்தா இரண்டாவது கால் பகுதி, மைனஸ் வந்தா மூன்றாவது